ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த இடத்திற்கு நீங்களாக வரவில்லை, தேவன் உங்களை அழைத்துட்டு வந்திருக்கிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் தீர்மானித்த பின்னாடி தான் அந்த வேலையவே செய்கிறார். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வேலையை எதுக்கு செய்கிறோம்னே தெரியாது, அதை செஞ்சுட்டு எதுக்கு நான் இதை செஞ்சேன்னு எனக்கே தெரியலன்னு. ஆமாவா இல்லைங்களா? தேவையில்லாத வேலைகள்லாம் நிறையா செய்வோம் இல்லையா? ஆனால் தேவனும் அப்படித்தான் செஞ்சுருக்கிறாரா அப்படின்னா இல்லை. தேவன் அப்படி ஒரு வேலையை கூட எதுக்கு செஞ்சேன், எதுக்காக இதை பண்ணேன்னு எனக்கே அப்படியெல்லாம் ஒரு வேலையை அவர் என்ன பண்ணதே இல்லை, செய்ததே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் கரையற்றவர், பிழையற்றவர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பெர்ஃபெக்ட் காட். அவரை போல ஒரு சரியான ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணவே முடியாது. சகலத்தையும் அதனதின் காலங்களில் அவர் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து முடிக்கிறவர், சரியாக செய்யக்கூடியவர். அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தீர்மானம் அப்படித்தானே போட்டிருக்கு. வாசித்து பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க, அங்கே 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே 28வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் யாருடைய தீர்மானத்தின்படி, உங்களுடைய தீர்மானம் அல்ல, அவருடைய தீர்மானம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற, அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு எல்லாமே 1 2 கிடையாது, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். பாருங்க, நடக்கிற எல்லாமே தீமைக்கு எதுவா அவங்களுக்கு நடக்காதுன்றார். சகலமும் எதுக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்களா, தேவன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுதான் நடக்கணுன்றதில் அவர் உறுதியாக இருக்கிறார்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குன்றார். அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாமளாக வரலைங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா நீங்களாக வர முடியாது. அப்படியே வந்தாலும் நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அழைக்கப்படாத ஆள் ஓடி போயிடுவாங்க. இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க, இங்கே என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு எதுவுமே என்ன பண்ணலை, புரியலை. ஆமாம் இல்லைங்களா? மற்ற எல்லாமே புரியும். ஆமாம் இல்லைங்க? மற்ற எல்லாம் புரியுது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் பேசுகிறதும் புரணி அது இது எல்லாமே என்ன பண்ணுது, புரியுது. இது என்னமோ என்ன பண்ணலைன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வேத புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியலை. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த வார்த்தையவே கேட்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா இது யார் போட்ட தீர்மானம்? இது எல்லாமே பிளான் படி தான் நடக்குது. வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வாங்க. தேவன் எதையுமே தீர்மானம் இல்லாமல் செய்வது இல்லை. 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த, யார் நிர்ணயித்திருந்த? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் முன்னறிவின்படியையும். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசுறது திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம்ன்றார்.
பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தில் எதுக்கோ பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பிளான் போடுறாங்க, ஸ்கெட்சு போடுறாங்க, என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எந்த நேரம், இதெல்லாம் பாருங்கள். உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தீமையை செய்வதற்கு பிளான் போடுது. ஆனால் எங்கள் தேவன் என்ன பிளான் போடுறாருன்னா, அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஆளுக்கு எதை செய்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும். நம்ம பிளான் போடலை. நமக்கு நன்மை நடக்கணும்னா என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்றார். நான் நினச்சி பார்க்குறேன், எனக்கு என்ன நடந்தா என்னன்னு அவர் என்ன பண்ணியிருக்கலாம்ல? எனக்கு எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அழைச்சிட்டேன், நான் தெரிந்து கொண்டுட்டேன், அவர்களுக்கு எதுதான் நடக்கணும்னா நன்மை நடக்க வேண்டும். அதற்கு தேவன் பிளான் பண்றாரு, முன்னறிகிறார், ஆலோசனை பண்ணுகிறாங்க. அப்படின்னா பரலோகம் இந்த வேலை என்ன பண்ணி இருக்குது? செய்திருக்குது, செய்யாம இல்லை. அப்போஸ்தலர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. தேவனுடைய முன்னறிவின்படியும் தேவனுடைய ஆலோசனையின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் அது என்ன பண்ணுச்சு? நடந்துச்சுன்றாங்க. என்ன நடந்துச்சு? இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏன் அரைஞ்சாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. என்னமோ சொன்னாரு, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணிட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன காரியம் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிளான் படி தான் நடந்துச்சுன்றாங்க. ஆமாவா இல்லைங்களா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, எல்லா சகோதரர்களும் அவனுக்கு எதிராக இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பிளான் என்ன பிளான் தெரியுங்களா? இந்த சகோதரர்கள் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்ற வைக்கிறதே இந்த யோசேப்பின் மூலமாக தான். எல்லாம் அதுக்கு எதுவாக தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கேதுவாய் நடத்த வேண்டும் என்று தேவன் திட்டமுள்ளவராக இருக்கிறார். நீங்க அதை ஆமேன்னு சொல்லி ஏத்துக்கிறதா வேலை, அவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்க எதையும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அரை முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. நான் கவலைப்பட்டு மாற்றுகிறேன், மாற்ற முடியாதுன்ட்டார். அதனால தான் கவலைப்படுகிறதுனால் எவன் சேஞ்சை உண்டாக்க முடியுமா? ஏன்னா இது என்னுடைய திட்டத்தின்படி நடக்குது, நீ கவலைப்பட தேவையில்லை என்றார். அப்போ தேவனிடத்தில் வந்துட்டா யாருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்குது? தேவனுடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம் என்னன்னா, நன்மை உனக்கு நடக்க வேண்டும். ஆனால் அது என்னங்க பிளானு? எப்படி ஒரு பிளான் சொன்னாரே, எனக்கு நன்மை நடக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பிளானு இருந்துச்சுன்றாரு. அது என்ன பிளான் அப்படின்னா, அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். ஃபர்ஸ்ட் யார் தெரிந்து கொண்டாரு? யாரு? என்னைய அவர் தெரிஞ்சுக்கிட்டார். யோவானதுன சுவிசேஷ புத்தகத்துக்கு வாங்க, 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே அவர் என்ன சொல்றார் பாருங்க, 15:16. நீங்கள் என்னை என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலாமா? ரொம்ப அற்புதமான வார்த்தை. நான் என்னமோ இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? முதல்ல பிடிச்சது அவர் தான். அவருக்கு என்னைய பிடிச்சதுனால தான் என்னைய பிடிச்சார். ஆமாம் இல்லைங்களா? ஒரு ஆளை பிடிக்க முடியுமா? அப்போ பாருங்க, அவருக்கு என்னைய பிடிச்சிருந்துருக்கு. இதை சொல்லும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது? ஆஹா ஆஹா. ஆமாங்களா? உண்மையிலே இல்லையா? ஆனால் தேவாதி தேவனே வந்து உலகத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளவோ படித்தவன் இருக்கிறான், பெரிய பணக்காரர் இருக்கிறான், ரொம்ப செல்வந்தராக இருக்கிறாங்க, அழகானவங்க இருக்கிறாங்க, அறிவான எவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற. ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்றார், நியமிச்சிருக்கிறாராம். மணவாட்டின்னு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு? எனக்கு நான் யோசிக்கவே முடியல. என்ன ஆண்டவரே, மணவாட்டின்னு யாரை கூப்பிட்டுருக்கீங்க?
செலக்ட் பண்ணுறார். அப்போ அவருடைய செலெக்ஷன் ஏற்கனவே நடந்துருச்சு. அந்த நடத்தப்பட்ட ஆளுக்குத்தான் கர்த்தர் இந்த வேலைகளெல்லாம் செய்கிறார். அப்படி புரியுங்களா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னாடி அந்த நபருக்கு தேவன் என்னவா மாறுகிறார் என்றால் பொறுப்பாளியாய் மாறுகிறார். ஆமா வரலைங்களா? மணவாளன் தான் மணவாட்டியை நடத்தணும். என்னங்க அடுத்தால் நடத்தலாமா? ரொம்ப லேட்டாக தான் எல்லாருக்கும் புரியுது. அல்ல, நீங்களாம் மணவாளனா மணவாட்டி தானே? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்னு. அப்போ யார் தானே நடத்தணும்? அப்போ மணவாளன் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? சில பேர் பாருங்க, அவங்க மனைவியை அப்படி விழுந்து என்ன பண்ணுவாங்க? கவனிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அன்பு இருந்தால் அப்படித்தான் கவனிப்பாங்க. வேண்டியதை வாங்கி கொடுப்பாங்க, சந்தோஷமாக வைப்பாங்க. ஒன்றுக்கும் இல்லாத ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு அவங்கள சிரிப்பாங்க. பசுக்களும் ஒருத்தர் இப்படித்தான் உட்காந்து அவர் ஒய்ஃபுக்கு அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த அம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இது பண்ணுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால என்னத்தையாவது ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? வேண்டியதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. இதாங்க மணவாளனுடைய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? மணவாட்டி சந்தோஷமாக இருந்தால் தான் மணவாளனும் சந்தோஷமாக இருப்பார். அதனால தான் பாருங்க, அங்கே லாசரு வீட்டுக்கு போன உடனே தான் நேசித்த லாசரு மரித்து கிடந்தோடனே எல்லாரும் அழுதோன்னு இவர் அழுதுட்டார். நான் நினச்சி பார்க்குறேன், உருகாத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உருகிறார். அந்த நேசத்தினால் அழுகிறார். இயேசு அழுததை பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவா இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுவே அழுகிறாருங்க. பூமியில் வந்து என்ன பண்ணுறாரு? அழுகிறார். தான் நேசித்த ஒருத்தனை என்ன பண்ணிட்டோம்னு, இழந்துட்டோம்னு. இப்போ எப்படி பாருங்க அவருடைய நேசம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவர் கூடயே இல்லைங்க இந்த லாசரு. அவன் வேற ஏரியா, இவர் ஊழியத்துக்கு வேற இடத்துக்கு என்ன பண்ணுறவர்? போகிறவர். எப்பயாவது வந்தால் போனால் தான் அந்த பெத்தானியாவுக்கு என்ன பண்ணுவார்? வருவார். ஆனால் இங்கே அந்த லாசரு மரித்து போயிட்டான். அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் அழுகிறத பார்த்தா இவருக்கு அழுக வருது. அன்பு. அவர் நேசித்த ஆளை இழந்த உடனே அவருக்கு வருத்தம் வருது. நம்ம அவருடைய அன்பை புரிஞ்சுக்கல. அவ்வளோ பெரிய அன்பு நிறைந்த தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய விஷயம்னா மிகப்பெரிய விஷயம்.